இந்தியாவின் புதிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது இரவு நேர வெப்பநிலை உயர்வு. இதுகுறித்து புதிய தலைமுறையின் காலநிலை அணி வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். பகலில் கொளுத்தும் வெயிலை விட இரவில் நீடிக்கும் வெப்பம் மனித உடலுக்கு பேராபத்தாய் மாறியுள்ளதாக விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். கடந்த சில தசாப்தங்களில் இந்தியாவின் இரவு நேர வெப்பநிலை இயல்பை விட 1.5 டிகிரி செல்சியஸ் முதல் 2.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்துள்ளது. குறிப்பாக கான்கிரீட் கட்டடங்கள் நிறைந்த நகரங்களில் நகர்ப்புற வெப்பத்தீவு எனும் விளைவால் கிராமங்களை விட 3 முதல் 7 டிகிரி செல்சியஸ் வரை இரவு வெப்பம் அதிகமாக பதிவாகிறது. இரவிலும் வெப்பம் 25 டிகிரி செல்சியஸ் முதல் 30 டிகிரி செல்சியஸுக்கு மேல் நீடிப்பதால் இந்தியர்கள் ஆண்டுக்கு சராசரியாக 44 மணி நேர தூக்கத்தை இழக்கிறார்கள். உடல் குளிர்ச்சியடைய வாய்ப்பில்லாமல் போவதால் தூக்கமின்மை மற்றும் மாரடைப்பு போன்ற ஆபத்துகள் 60% வரை அதிகரிக்கும் என தி லான்செட் மருத்துவ இதழ் எச்சரித்துள்ளது. இதுகுறித்து சுயாதீன வானிலையாளர் ஹேமச்சந்தர் புதிய தலைமுறையிடம் பேசினார். நமக்கு பகல்ல இயல்பாக பதிவாக வேண்டிய பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலையை விட நமக்கு வெப்ப அலைகள் வீசுவதற்கும் அதிகபட்ச வெப்பநிலை உயரும் என்பதையும் பார்ப்போம். ஆனால் இரவு நேரத்தில் நிலவ வேண்டிய குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது தற்போது கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளா தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. இது உலக அளவில் அதிகரித்து வருவதை பார்க்க முடியுது. அப்படி பார்க்கும்போது இந்த வெப்ப அலைகள் வெப்பத்தின் தாக்கம் பகலில் மட்டுமல்ல, இனி வரக்கூடிய ஆண்டுகள்ல இரவிலும் நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதற்கு தகுந்த நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியதும் அவசியமா பார்க்கப்படுது. ஏசி வசதி இல்லாத கோடிக்கணக்கான ஏழை எளிய மக்களின் ஆரோக்கியத்தை உலுக்க போகும் இந்த இரவு வெப்பம் குறித்து நாம் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. புதிய தலைமுறை காலநிலை அணிக்காக சனா ஷெரீப்.